நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இந்த லோத்துனுடைய மனைவியினுடைய இழப்பை குறித்து சொல்லுவேன். அந்த குடும்பத்துல எல்லாருமே உயிரோட இருக்கிறாங்க, எல்லாருமே உயிரோட இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, கணவனார் உயிரோட இருக்கிறாரு, பிள்ளைங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுல யாரு செத்து இறந்து போனா அப்படின்னா மனைவி, லோத்துனுடைய மனைவி இறந்து போனாங்க. கவனிங்க, இதே இதை நீங்கள் நகோமியினுடைய வாழ்க்கையில வாசிக்க முடியும். என்ன வாசிக்க முடியும்னா, அந்த வீட்டுல நகோமி உயிரோட இருக்கிறாங்க, மருமக்கள் 2 பேரும் உயிரோட இருக்கிறாங்க. இப்ப யார் இறந்து போனது அப்படின்னா நகோமியினுடைய புருஷன் இறந்து போயிட்டாரு, நகோமியினுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. வேதத்துல இந்த 2 குடும்பத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இந்த 2 குடும்பத்தையும் நீ ஒப்பிட்டு பார்த்தா எந்த குடும்பம் நின்றுச்சு, எந்த குடும்பம் அழிஞ்சிருச்சு? லோத்துனுடைய மனைவி என்னைக்கு உப்பு தூணாய் மரிச்சு போனாங்களோ அன்னையோட அந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுங்க. பிள்ளைகள் தருதலையா போயிட்டாங்க. தன்னுடைய தகப்பன் என்னதான் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு நல்ல தகப்பன் இல்ல. முதல்ல அந்த பிள்ளைங்க அவங்க அப்பாவுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தாங்கன்னு, தண்ணி திராட்சை ரசத்தை கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த தகப்பனாருடைய குணத்தை முன்னாடி நீங்க வாசிச்சா சொல்லுது, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சுயமுணர்ச்சிக்காரர்கள், ஹோமோசெக்ஸ் என்கிற பாவத்திற்கு அடிமையானவர்கள். அவங்க எல்லாரும் 2 ஆம்பளைங்க வீட்டுல வந்த உடனே அவங்கள்ட்ட தப்பா நடக்கணும்னு எல்லாரும் கிளம்பி வரும்போது அவங்க அப்பங்கார என்ன சொல்றாரு அப்படின்னா, இதா எனக்கு முன்னாடி 2 வயசுக்கு வந்த பிள்ளைங்க 2 பேரும் புருஷன் அறியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு வெளியே விடுறேன், உங்களுக்கு இஷ்டமானபடி செய்யுங்கள். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த தகப்பனுக்கும் பிள்ளைங்க மேல என்ன இல்ல, பாசம் இல்ல. இந்த பிள்ளைகளுக்கும் தகப்பன் மேல என்ன இல்ல, பாசமே இல்ல. இது எதனால வந்துச்சுன்னா, அந்த அம்மா ஒரே ஒருத்தர் அந்த குடும்பத்துல மிஸ் ஆனதுனால அந்த குடும்பமே சாபமான சன்னதியாக மாற்றப்பட்டுருச்சு. நான் சீக்கிரம் செத்து போகணும், நான் இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க கூடாது, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, நான் இந்த வீட்டுல வேஸ்ட், நான் இந்த வீட்டுல சும்மா இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த உயிர் இருக்குது, அவர் பாத்துக்குவார் அவர் குடும்பத்தை, என் பிள்ளை என் குடும்பத்தை பாத்துக்குவாரு அப்படின்ற நினைப்புல எந்த அம்மா எந்த சிஸ்டர் இந்த ஜெபத்துல இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளையே அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல இல்ல அப்படின்னா உங்க குடும்பம் இன்னைக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட உங்களுக்கு இருக்காது. உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற பாதுகாப்பு, இன்னைக்கு உங்களால தான் உங்க பிள்ளைங்க பாதுகாக்கப்படுறாங்க, உங்களால தான் உங்களுடைய கணவன் பாதுகாக்கப்படுறாங்க. நீங்க அந்த ஸ்தானத்தை எதற்காகவும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்கக்கூடிய சக்தியை தாங்க ஆண்டவரே, அப்படிதான் நீங்க கேட்கணுமே தவிர என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே நீங்க ஜெபிக்க கூடாது. நான் சொல்றேன், உங்க கணவனாருக்கு தெரியாது உங்க அருமை தெரியாது, உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உங்க அருமை தெரியாது, திட்டுவாங்க. அதான் நீ எனக்கு உயிரோட இருக்கிற அப்படின்னு, நீ இல்ல அப்படின்னா எனக்கு சமையல் பண்றதுக்கு ஹோட்டல் இல்லையான்னு வாங்க. ஆனா நீங்க இல்லாத அந்த வாழ்க்கை தான் அப்பதான் தெரியும். அதனால நான் உங்களுக்காக என்ன ஜெபிக்கிறேன்னா, உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நீடிய ஆயுள் தரணும், உங்க ஆயுச கர்த்தர் பெருக பண்ணணும். நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளை பார்க்காம நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டே போயிடக்கூடாது.